தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்றார் வள்ளுவர். அந்த குறளுக்கு அற்புதமான விளக்கத்தை தந்தார் பாவேந்தர் பாரதிதாசன். பிறக்கும் பொழுதே எந்த மனிதனும் புகழுடனோ அல்லது இகழுடனோ பிறக்கப் போவதில்லை. கற்றறிந்தோர் வீற்றிருக்கின்ற சபையில் தோன்றுகின்ற பொழுது புகழோடு தோன்ற வேண்டும். இல்லை என்றால் அந்த சபையில் தோன்றாமல் இருப்பதே நன்று என்று சொன்னார் பாவேந்தர். அதே போல அகில இந்திய தமிழ் சங்கமும் யூனிட் அகாடமியும் இணைந்து நடத்துகின்ற இந்த ஐம்பெரும் விழாவில் சாதனை என்ற தலைப்பில் கற்றறிந்தோர் வீற்றிருக்கின்ற சபையில் என்ன பேச போகிறோம் என்று தெரியாமலேயே மேடைக்கு நான் பேச வந்ததையே ஒரு சாதனை என்று நினைக்கிறேன். இங்கே வந்ததற்கு பிறகுதான் ஆரம்ப பள்ளியிலே படிக்கின்ற மாணவிகள் எனக்கு ஒரு அருமையான செய்தியை இந்த தலைப்புக்கு தந்தார்கள். ஆண்கள் மட்டுமே அதிகம் ஆதிக்கின்ற பேச்சரங்கத்தில் கனவு என்கின்ற தலைப்பில் அதிகமாக பேசியவர்கள் பெண்கள். இதுவே மிகப்பெரிய சாதனை தான். ஏனென்றால் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் அடக்குமுறைக்கு அஞ்சி ஆண்களே பயந்து நின்ற காலத்தில் வாழெடுத்து போரிட்ட வேலு நாச்சியார் பிறந்த தமிழினத்தில் பிறந்தவர்கள் அல்லவா, ஆகவே துணிச்சலாக பேச வந்தார்கள் என்று நினைக்கிறேன். ஐரோப்பிய மேலாதிக்கத்தின் வரவு, ஐரோப்பிய நாட்டின் சந்தை பொருளாதாரம் நம்முடைய தமிழினத்தின் சேமிப்பு பொருளாதாரத்தையும் தற்சார்பு பொருளாதாரத்தையும் இன்றைக்கு நீர்த்து போக செய்துவிட்ட காரணத்தால் கடன் இல்லாமல் வாழ்ந்தாலே மிகப்பெரிய சாதனை என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் தவணை முறையிலே தான் வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடன் இல்லாத வாழ்க்கை, தவணை முறை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாலே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஐரோப்பிய தொழில்நுட்பத்தை இறக்குமதி செய்கிறோம், ஐரோப்பிய இயந்திரங்களை இறக்குமதி செய்கிறோம், அதோடு சேர்த்து ஐரோப்பிய கலாச்சாரத்தையும் இறக்குமதி செய்த காரணத்தால் இன்றைக்கு அளவில் போட்டிகள் ஆடம்பரமாக நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் குடும்ப நீதிமன்றங்களில் விவாகரத்துகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட விவாகரத்து வழக்குகள் இல்லாமல் இந்த தமிழகம் வாழ்ந்தால் அது ஒரு சாதனை தான். இப்படி எத்தனையோ மோசமான சாதனைகளை சொல்ல முடியும். நடந்து முடிந்த பொங்கல் திருவிழாவில் 460 கோடிக்கு மது வாங்கி ஒரு மோசமான சாதனையை நிகழ்த்தியதும் இந்த தமிழினம் தான். அப்படிப்பட்ட சாதனைகள் இல்லாமல் இருந்தால் இதுவும் ஒரு சாதனை தான். ஆனாலும் கூட என்னுடைய முன்னோர்கள் நிகழ்த்திய சாதனை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். ஆல்ப்ஸ் பனிமலையை கடந்த ஆஸ்திரிய நாட்டை நெப்போலியன் வென்றதை உலக சாதனை என்று சொன்னார்கள், மாவீரன் என்று சொன்னார்கள். ஆனால் 11ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அலைகள் ஆர்ப்பரிக்கும் கடற்கரையிலே நின்று கொண்டு மரக்கலங்களோடு நின்றிருந்த வீரர்களை பார்த்து அலைகள் நமக்கு பந்தய மைதானம், பெண்களுக்கு ஆசியாவை வெல்வோம் என்று முழக்கமிட்டு பனிப்பாறைகளில் மோதி டைட்டானிக் கப்பல் உடைத்து நொறுங்கியது. அந்த சமுத்திரத்தில் ஒரு படையை நடத்தி தென்கிழக்கு ஆசியாவை வெற்றி கொண்டாடிய ராஜேந்திர சோழன். அந்த வம்சத்திலே பிறந்தோம், அந்த மண்ணிலே பிறந்தோம், அந்த இடத்திலே பிறந்தோம் என்று நினைப்பதே ஒரு சாதனை தான். ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பொழுது கல்லூரியில் படிக்க வேண்டும் என்று நினைப்பது கனவு. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற மாணவர்களுக்கு எந்த கல்லூரியை தேர்வு செய்வது என்பதில் ஏற்படுகின்ற குழப்பம் ஒரு சாதனையாக இருக்கிறது. எத்தனையோ விதங்களில் நாம் இன்றைக்கு தாழ்ந்திருந்தாலும் கூட இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள், நம்முடைய மாணவிகள் உலகத்தின் பல நாடுகளில் கோலேச்சுகிறார்கள், வெற்றி கொடி நாட்டுகிறார்கள். இயந்திரவியலில், கட்டடவியலில், தகவல் தொழில்நுட்ப துறையில், அத்தனை துறைகளிலும் இன்றைக்கு சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சென்னையிலே இருக்கின்ற ஐஐடி, இந்தியாவிலே இருக்கின்ற ஐஐடியிலே படிக்கின்ற மாணவர்கள் கோடிக்கணக்கான சம்பளம் வாங்கிக் கொண்டு அந்நிய நாட்டின் நிர்வாகத் துறையில், மேலாண்மை துறையில் இன்றைக்கு சிறப்பாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சாதனைகளை இன்றைக்கு இருக்கின்ற மாணவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் மிகப்பெரிய சாதனை தான். ஆனால் அதே ஐஐடி பேராசிரியர் தான் மாட்டு கோமியத்தை குடித்தால் போதும் என்று சொன்னாரே, அதுவும் ஒரு மோசமான சாதனை தான். மாட்டு கோமியம் சிறப்பானதாக இருக்கலாம், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு ஆல் இந்தியா மெடிக்கல் சயின்சஸ் அந்த மருத்துவ கல்லூரிக்கு நீட் தேர்வு வைக்கப்படுகிறது. மருத்துவ கல்லூரிக்கு திறமையான மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நீட் தேர்வு என்று சொல்கிறார்கள். மருத்துவ கல்லூரிக்கே திறமையான மாணவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீட் தேர்வு வைக்கின்ற இந்த காலத்தில் மாட்டு கோமியம் அனைத்தையும் தீர்க்கும் என்று சொன்னால் அது எவ்வளவு மோசமான செயல் என்பது எனக்கு முன்னாலே பேசிய மருத்துவர் பாரி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்படி பல சாதனைகளுக்கு சொந்தக்கார சமூகம் இந்த சமூகம். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டத்தை நடத்தியதே தமிழ்நாடு தான். வேலூரில் நடந்த சிப்பாய் கழகம் தான் இந்தியாவின் முதல்
அந்த வீரர்கள் சிறப்பிக்கப்பட்ட பொழுது அவர்கள் உடம்பிலே இருந்து பறந்த சதைகள் வானத்தை நோக்கி பறந்த பொழுது வானத்திலே வட்டமிட்டுக் கொண்டிருந்த கழுகுகள் அவருடைய சதைகளையும் தசைகளையும் வானத்திலேயே கம்பி சென்றது என்ற ஒரு வரலாற்றை வேலூர் புரட்சி என்ற புத்தகத்திலே நான் படித்திருக்கிறேன். சாதனை எடுத்துக்கொண்டால் நம்மளை மிச்சக்கூடிய சாதனை செய்வதற்கு இந்த உலகத்திலே